தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமா? இதோ உங்களுக்காக ஒரு சிறப்பு நற்செய்தி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அறுவடை மிகுதியாயிருப்பதினால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவ சித்தம் செய்யவும் இந்த ஜெப முகாமில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். செய்ய
கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. நன்றி ஆவியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களை கட்டாயம் ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்தி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த எதுவரை மனதில்லாதிருப்பாய், தேவ சமூகத்தில் ஆராதனை செய்யும்படி ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் பார்வோனிடத்தில் ஆரோனையும் மோசேயை அனுப்புகிறார். ஏனென்றால், நீ கொடுத்த அந்த வேலை பளுவினால, நீ கொடுக்கிற அந்த உபத்திரம் பாடுனால ஜனங்கள் தேவனை மறந்து அந்தகாரத்திலே இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. நான் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அதனால் அனுப்பு. எத்தனையோ தீமைகளை தண்டனை நீ பெற்றும் இன்னும் தாழ்த்த மனதில்லாத இருக்கிறாய். அதான் முக்கியம். இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன போராட்டம், பிரச்சனை, பாடு வருதுன்னா நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இது எதனால், யாரை முன்னிட்டு இந்த தீங்கு வந்துச்சு? யோனாவை பற்றி சீட்டு போட்டாங்கல்ல, இந்த மாலுமியும் கேப்டனும் சீட்டு போட்டாங்க. இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த கப்பல் பிரயாணத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இல்லையே, யாரை முன்னிட்டு தீங்கு வந்தது? சீட்டு யோனா பேரில் விழுந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம அப்பப்போ போராட்ட பிரச்சனை வரும்போது நம்மளை தாழ்த்தணும். எதுவரை உன்னை தாழ்த்த மனதில்லாதிருப்பாய்? ஆண்டவர் கேட்கிறார். அவன் அப்படியே இருக்கிற நல்ல தருணம் கொடுத்தார். உன் ஆட்சியை தக்க வச்சுக்கலாம், ராஜ்யம் நிலைக்கும், ஜனங்களுக்கு நன்மை செய்வேன், உன்னை அழித்து தூக்கி எறிகிறதுக்கு நான் விரும்பலை, உனக்கு தவணை கொடுக்குறேன், திருந்து அப்படின்னு. சரி இந்த ஒரு முறை மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்புறம் மனம் திரும்பலை, அவன் அப்படியே இருந்துட்டான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட பல தீங்குகளில், பல போராட்டம், பிரச்சனை, இவைகளில் நம்மளை தாழ்த்த தெரியணும். இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவன்றதை நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ, கிறிஸ்தவ பேரை வச்சதுனாலையோ கிறிஸ்தவன் சொல்லிட முடியாது. வசனம் சொல்லுது, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எனக்கு நேராக வந்து செபிக்கும்போது. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? முதல்ல கிறிஸ்தவன் தேவ பிள்ளை யாருன்னா, கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கணும். அப்படி நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். ஒரு அதிகார துணியோட ஆண்டவரே கொடுத்தா கொடுங்க, கொடுக்கான்னா போங்க அப்படின்றதில்ல. ஒரு தாழ்ந்திருக்கணும், மனத்தாழ்மையோடு ஜெபிக்கணும். வேதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டது தான், ஜெபத்தை தான் எதிர்பார்க்கிறார், பிரியமாக இருக்கிறார். நேபுகாத் நேச்சர்னு ஒரு ஆள் இருந்தான், பைபிளில் பார்க்குறோம். 2 நாளாகமம் 36 பார்க்குறோம். தானியேல் அங்கே பார்க்குறோம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில். ரொம்ப உலகம் பூரா ஆண்டான். உலகம் பூரா அவன் கொடையில் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டான். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருந்த நேபுகாத் நேச்சர்
நல்லா போயிட்டு இருந்தவன் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை அகந்த வந்துருச்சு. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். இன்றைக்கி பாருங்களே, ஒரு சில ஆட்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, வயசாயிருச்சு, அல்லது அவங்க யாரோடையும் மிங்கிலாகனா மற்றவங்க சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும்ல, அதிலே விழுந்துருவாங்க. அப்படித்தான் திருத்த முடியல அவங்கள. யார் சொன்னதும் திருத்த முடியாது, ஒதுங்கிறது நமக்கு பெட்டர், அப்படி தெரியும். அப்போ நேபுகாத்நேச்சர் அந்த நிலைக்கு போயிட்டான். நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னான், பெருமை இலக்கையில் விழுந்துட்டான். மாடை போல பிள்ளை மேய்ஞ்சி பணியில் நனைஞ்சான். எப்படியோ தப்பி தவறி ஆண்டவரை கூப்பிட்டு இரக்கத்தை பெற்று தாழ்மை அடைந்து அவன் ராஜ்யத்தை திரும்ப வந்தது, மந்திரிமார் திரும்ப வந்தாங்க. இதெல்லாம் அவனுடைய மகனாகிய பெல்தசாருக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான்னா, அப்பாவை விட 2 மடங்கு பெருமை அகந்த பெருசாய் தாழ்த்தாம எருசலேமிலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை கொண்டு வர சொல்லி வைப்பாட்டிமார்களோடு குடித்து கும்மாளமிட்டான். கர்த்தர் நிறுத்து பார்த்தா தராசில் லேசாக இருந்தான், தூக்கி எறிஞ்சிட்டார். என்னாச்சு? அவன் ராஜ்யம் போச்சு, அந்த இரவே அவன் கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக தாழ்த்த மனமில்லாமல் போன அநேகர் அப்படித்தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இயேசு சொன்னார், நீங்கள் மத்தேயு 11:23 பார்த்தேன், கோராசின் பட்டணமே, கப்பர்நகமே, உன்னில் செய்யப்பட்ட அற்புதங்கள், உனக்காக நான் சிரத்தை எடுத்து செய்த நன்மைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்திருந்தால் சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பாங்க, தாழ்த்திருப்பாங்க. அவ்வளவு இருதய கடினமாக கோராசின் பட்டணமும் அந்த தீரு பட்டணத்தில் ஜனங்களும் முரட்டாட்டமாக இருந்தாங்க. இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி முரட்டாட்டமாக இல்லை, தாழ்ந்திருக்க தெரியும். பவுல் எழுதுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இதைத்தான் ஆண்டவர் பார்வோன்ட்டு எதிர்பார்த்தார். இன்னைக்கு அதே வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்த மனதுள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்மையை பெறுவீர்கள், கிருபையை பெறுவீர்கள். இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் இறங்கி மூடுவதாக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும். தாழ்ந்திருக்கிறவர்களை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.